வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். காலேஜ் டிஆர்பி தமிழ் டெஸ்ட் பேட்ச் 18/7/2024 முதல் ஆரம்பம். அழகு ரீதியான தேர்வு, முழு தேர்வு எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அதே மாதிரி அழகு ரீதியாக கட்டுரை வடிவிலான வினாக்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு யூனிட்லேயும் எப்படியெல்லாம் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத கைட்லைன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி ஜிகே வித் கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பு இலவசமாக சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும். அதுக்குமே டெஸ்ட்டும் உண்டு, கிளாஸும் உண்டு. ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9025420905. சார், 30/6/2024 பிற்கால காப்பியங்கள், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம், இயேசு காவியம், நாயகம் ஒரு காவியம், ரச்சன்ய யாத்திரிகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு டெஸ்ட்டு வச்சுருந்தேன். அந்த தேர்வினுடைய வினாவிடை விளக்கம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. வினா எண் 1, பெரிய புராணமும் பெரும்பற்று புலியூர் நம்பியின் திருவிளையாடல் புராணமும் கச்சியப்பரின் கந்த புராணமும் யாருடைய காலத்தில் தோன்றியது? விடை சோழர் காலம். வினா எண் 2, பெரிய புராணம் என்பது டேஸ் என்பதின் மொழிபெயர்ப்பு. அடியார் தொகையையும் அந்நூலை பின்பற்றியே சேக்கிழார் அமைத்திருக்க வேண்டுமென அறிஞர் வையாபுரி பிள்ளை கூறுகிறார். விடை சி மகாபுராணம். வினா எண் 3, சேக்கிழார் தன்னுடைய நூலை 13 பகுதிகளாக எந்நூலை பின்பற்றி பிரித்தார். மேலும் அந்த நூலில் முதலாக காணப்படும் சொற்றொடர்கள் சில சேக்கிழாரால் எடுக்கப்பட்டிருக்கின்றன. விடை சீவக சிந்தாமணி. கற்பகத்தின் பூக்கொம்போ, காமன் தன் பெருவாழ்வோ என பெரிய புராணத்தில் சுந்தரர் காதல் வயப்பட்டு யாரை பார்த்து பாடுகிறார்? விடை பறவையார். வினா எண் 5, யாராலும் நிமிர்த்த முடியாத சிவலிங்கத்தை நிமிர்த்தியவர் யார்? விடை குங்குலிய கலையர். வினா எண் 6, பெரிய புராண நூலாசிரியரான சேக்கிழார் தம் நூலை என்னவென்று அழைத்தார்? விடை மாக்கதை. வினா எண் 7, ஞானத்தின் திருவுருவை, நான்மறையின் தனித்துணையை, வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர் மதிக்கொழுந்தை கண்குளித கண்டார்கள் என பெரிய புராணம் எவரை சுட்டுகிறது? விடை திருஞான சம்பந்தர். வினா எண் 8, பெரிய புராணத்தின் 5 வளங்களையும் அழகாக எடுத்தியம்பும் புராணம் திருக்குறிப்பு தொண்டர் புராணம். வினா எண் 9, பெரிய புராணத்தில் சேக்கிழார் திருஞான சம்பந்தர் பற்றி எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? விடை 1252 பாடல்கள். வினா எண் 10, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், இருமையும் கலந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று இவர் வீதியில் வருகின்ற காட்சியை நம் கண்முன் நிறுத்துகிறார் சேக்கிழார். விடை அப்பர். வினா எண் 11, கம்பராமாயணத்தில் ராவணனை விட மிகப்பெரிய உருவம், பேராற்றல் உடையவன், அவன் நீராடுவதற்கு உலகிலுள்ள 7 கடல்களும் போதாது, யார் அவன்? விடை சி ரணியன். வினா எண் 12, திசை திறந்து அண்டங்கீறி சிரித்தது அச்சங்கன் சீயம் என்று கம்பர் யார் வரவை கூறுகின்றார்? விடை நரசிங்கம். வினா எண் 13, வேல்நகு நெடுங்கன் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த சானகி நடுவல் என்றே நாணத்தால் சாம்புகின்றான் யார் கூற்று? விடை ராவணன். வினா எண் 14, வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மும்மடங்கு பொழிந்தன அம்முதை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா. இப்பாடல் குறிப்பிடுவது ராவணன். ராவணன் இறைவனின் அடியார்களுக்கு சாதி இல்லை என பாடிய புரட்சி காப்பியம் பெரிய புராணம். 16, பெரிய புராணத்திற்கு பெரியதோர் உரை கண்ட டேஸ் இதனை பெருங்காப்பியம் என கூறி சான்றுகளுடன் நிறுவுவார்? சி.கே. சுப்பிரமணிய முதலியார். வினா எண் 17, கம்பராமாயணத்தில் மொத்த பாடல்களின் கிட்டத்தட்ட பாதி பாடல்கள் எந்த வகை யாப்பால் ஆனது? விடை கலிவிருத்தம்.
வினாயன் 18. கம்பராமாயணமானது ஹோமர் எழுதிய இலியட்டையும் மில்டனுடைய சுருக்க நீக்கத்தையும் பெருங்காப்பிய லட்சணத்தின் அம்சங்களுள் அநேகமாய் அனைத்தையும் வென்றுவிட்டது என்றவர் வாவேசு ஐயர். வினாயன் 19. கம்பராமாயணத்தில் 460க்கு மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் உள்ளன. டேஸ் பாடல்களுக்கு ஒருமுறை சந்தங்களை மாற்றும் போக்கு கம்பரிடம் உள்ளது. விடை 22 பாடல்களுக்கு. வினாயன் 20. பெரிய புராணத்தில் இவர் முற்பிரிவி அர்ஜுனன் என்பர். பி. கண்ணப்பர். வினாயன் 21. இன்று ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவோர் முடிவுரையில் முன்கூறிய பகுதிகளை சுருக்கித் தருதல் இயல்பு. இம்முறையை இவர் தன் புராணத்தை முடிக்கும்போது அமைத்துள்ளார். இவ்வுத்தி வேறு எந்த காப்பியத்திலும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விடை சி. பரஞ்சோதி முனிவர். வினாயன் 22. சிந்தாமணி கந்தபுராணம் என்னும் இரண்டும் ஒத்த சொல் நடை உடையன. இவ்விரண்டும் டேஸ் என்று சொல்லலாம். ஆண் நடை. வினாயன் 23. அடையா நெடுங்கரவும் அஞ்சலென்ற சொல்லும் உடையான் சரராமன் ஊர். இந்த கம்பராமாயண பாடல்களில் காணப்படும் சரராமன் என்போன் சடையப்ப வள்ளல். வினாயன் 24. வன்மையில்லை ஒரு வலிமையின்மையால் என கம்பர் படம் பிடித்து காட்டும் நாடு கோசலம். வினாயன் 22. 5. தழுவல் நூலையோ ஒரு மூலல் நூல் போலத்தான் கவிதை ஆற்றலால் நிலைநிறுத்திவிட முடியும் என்பதற்கு ஏற்ப கம்பர் படைத்து காட்டினார் என்றவர். விடை லாக் தெரிதார். வினாயன் 26. வில்லிபுத்தூரார் தம் நூலை வியாசரின் மகாபாரதத்தை மட்டும் பின்பற்றி எழுதாமல் வேறு சில நூல்களையும் பின்பற்றி எழுதியுள்ளார். அவர்கள் அகத்தியபட்டர் பாலபாரதம் மற்றும் நந்திவர்மன் பாரதவர்மா. வினாயன் 27. வில்லிபுத்தூரார் தனது பாரதத்தில் சைவ கடவுளான சிவபெருமான் குறித்து 270 பாடியிருப்பது அன்றைய சூழலில் எளிய ஒரு செய்தி அல்ல. வினாயன் 28. வில்லி பாரதத்தில் காணப்படும் 10 பருவங்களில் 8வது மற்றும் 9வது பருவத்தினை கண்டுபிடி. விடை கண்ணப்பருவம், சல்லிய பருவம். வினாயன் 29. வில்லிபுத்தூராரின் பாரதம் யார் காலத்தில் தோன்றியது? நாயக்கர் காலம். வினாயன் 30. தலைமகன் முடிவுனி நாளிலும் மணம்புதி நாளிலும் கண்டோர் காதல் கொள்ளுமாறு வீதி உலாவதும் செய்தியை குறிப்பிடும் நூல் பெருங்கதை. வினாயன் 31. திருவிளையாடல் புராணத்தில் 3 காண்டங்களும் மதுரையை பெயராக கொண்டுள்ளன. வினாயன் 32. வடமொழியில் எழுதப்பட்ட சிவசங்கீத சங்கீதை காஞ்சியில் வாழ்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரால் கந்தபுராணம் ஆயிற்று. வினாயன் 33. சிவபெருமானுக்கு 77 கோயில் கட்டியவன். திருவானை கோவில் ஜம்புகேஸ்வரர் அருள் பெற்றவன். வினாயன் 34. பட்டினப்பாலை வரிகளோடு சிலப்பதிகாரத்தின் தாக்கத்தையும் இந்த சமண நூலில் காணலாம். விடை பெருங்கதை. வினாயன் 35. வடதிசை மாமலை சுடர்விடு பொன்னும் குடக்கலர் பிளந்த படற்குடி பவளமும் என்ற யவனத்தச்சதும் அவந்தி கொள்ளதும் என்ற பாடல் காணப்படும் நூல் பெருங்கதை. வினாயன் 36. தம் காப்பியத்தின் பகுதிகளுக்கு பெயர் வைப்பதில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் பாடல்களில் முதல் தொடர்களை கையாண்டவர் சேக்கிழார். உமது புலவர் தன் நூலில் தம்மை ஆதரித்த வள்ளலான அபுல் கசி மதக்காயரை எத்தனை செய்யுளுக்கு ஒரு முறை புகழ்ந்து பாடியுள்ளார்? 100 செய்யுள். வினாயன் 38. சேக்கிழாரின் பெரிய புராணத்தை தேசிய காப்பியம் என்று சிறப்பித்தவர் ஆசா ஞானசம்பந்தன். வினாயன் 39. வாழ்வில் நல்லது போல் வருவது நல்லதாகவும் முடியும், தீயதாகவும் முடியும். அதுபோல தீயது போல் வருவது தீயதாகவும் முடியும், நல்லதாகவும் முடியும். இதனை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார் கொங்குவேலின். வினாயன் 40. திருவிளையாடல் புராணத்தில் வேட்டைக்கு சென்ற பாண்டியன் அறியாமல் தன் குதிரைக்காலால் ஒரு அந்தணனை கொன்ற படலம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம். வினாயன் 41. திருவிளையாடல் புராணத்தில் காணப்படும் நதியை பதியாக்கிய படலம் மற்றும் பதியை நதியாக்கிய படலம் எவரின் வாழ்க்கை கதையோடு தொடர்புடையதாகும்? மாணிக்கவாசகர். வினாயன் 42. 8000 சமணர்களை கொன்றதாக கூறப்படும் சமணரை கழுவேற்றும் படலம் என்ற அமைப்பு எந்த நூலில் காணப்படுகிறது? திருவிளையாடல் புராணம். வினாயன் 43. கந்தபுராணம் 16,000 பாடிய கச்சியப்பரை காஞ்சியில் இருந்த 24 கோட்டத்தாரும் தங்கப்பல்லக்கு சிவிகையில் சுமந்து குமரவேல் சந்நிதிக்கு கொண்டு வந்ததை அரங்கேற்று செய்ததை பாடியவர் படிக்காசு புலவர். வினாயன் 44. பெருங்கதை உதயணன் மனமுதிர்ந்த பெண்களை நிழல்படுத்தவும். வாசவதத்தை, பத்மாவதி, மானனீகை, விரிசை. வினாயன் 45. சைவ சித்தாந்த கருத்துகள் பரவலாக பெருமளவில் இந்த நூலில் காணப்படுகின்றன. விடை கந்தபுராணம். வினாயன் 46. வடமொழியில் உள்ள உத்தர மாபுராணத்தில் சாரமுக்கியம் என்ற பகுதியே
பெரும்பற்ற புலியூர் இயற்றிய திருவிளையாடலுக்கு அடிப்படையாக அமைந்தது. யாதொரு பொருளை யாவது இறைஞ்சனும் அதுபோய் முக்கண் ஆதியை அடையும் அம்மா என்ற கந்தபுராண பாடல் எந்த சித்தாந்த நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது? சிவஞான சித்தியார். கண்ணுதற் பெருங்கடலும் கழகமோடு அமர்ந்து பன்னுதற் தெரிந்து ஆய்ந்த பசுந்தமிழ் என்று தமிழின் சிறப்பை பாடிய நூல் திருவிளையாடு புராணம். பையனது அணிமணி பவனமேனியாய் ஐயனே சேவடி அடைந்தவர்க்கெல்லாம் மெய்யனே எங்குமாய் விளங்கும் சோதியே என சிவனை போற்றியவர் வெள்ளிப்புத்துதார். விநாயகன் 50 இடைக்காலத்து தமிழ் மக்களின் வாழ்வியலையும் பண்பாட்டையும் விளக்கும் பக்தி கலந்த வரலாற்று காப்பியம் என அழைக்கப்படுவது பெரிய புராணம். விநாயகன் 51 பெரிய புராணத்தின் இலக்கிய கொள்கை மாயாவாதம் நிறைந்தது என்பர் அலங்க சுப்பையா. விநாயகன் 52 தீமதையான் பிறதல் காய்த்தது செய்தது தீங்கன்றோமோ தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய் என ராமனை பார்த்து கூறியது வாலி. மருங்குது மண்மிசை வீழின் மற்றன் இரும்புத திருந்தோர் ஏகத்தமென்றெண்ணி என கணத்தில் யானை ஒன்று வெட்டுப்பட்டு விழும் காட்சி எந்த நூலில் அழகுபட கூறப்பட்டுள்ளது? பி. பெருங்கதை. சீரா புராணத்தில் நகர படலத்தில் வர்ணிக்கப்படும் நகரம் மெக்கா. மல்லிகையே வெண்சங்கா வண்டூதவன் கருப்பு வில்லிகளை தெரிந்து மெய்காப்ப என இயற்கையை வர்ணித்து பாடிய நூல் நலவென்பா. கேட்டாலும் இன்பம் கிடைக்கும் கண்டீர் கீர்த்தியோடு பாட்டாளு இருந்த புகழேந்தி என்று புகழேந்தி புலவரை வாழ்த்தியவர் படிக்காசு புலவர். இயேசு காவியத்தின் மலைப்பொழிவு செய்தியை கவியரசு கண்ணதாசன் என்னவென்று குறிப்பிடுகிறார்? புரட்சி ஓசை. விநாயகன் 58 இயேசு காவியத்தில் மலைப்பொழிவு பகுதியில் மக்களை இறைநெறியில் வழிநடத்த குறிப்பிடப்படும் மனிதர்களின் வகை என் வகை. விநாயகன் 59 இயேசு காவியம் பாயிரத்தில் தொடங்கி எவற்றில் முடிவடைகிறது? மங்களம். விநாயகன் 60 இயேசு காவியத்தில் 3ஆம் பாகம் எதை பற்றியது? பொதுவாழ்வு. விநாயகன் 61 லட்சண்ய யாத்திரிகை எச்.ஏ. கிருஷ்ணப்பிள்ளை பண்ணோடு பாடப்பட்ட சைவ தேவார பாடல்களை அடியொற்றி எத்தனை பாடல்களை இயற்றியுள்ளார்? 144 பாடல்கள். விநாயகன் 62 லட்சண்ய யாத்திரிகத்தில் நாட்டு வர்ணனை நகர வர்ணனை ஆற்று வர்ணனை ஆகியன ஆதிபதுவத்தில் பரமராட்சிய படலம் என்ற படலத்தில் சிறப்பதை இடம்பெற்றுள்ளன. விநாயகன் 63 லட்சண்ய யாத்திரிகத்தில் கிறித்து பெருமானின் சிலுவைப்பாடுகளையும் அதனால் மனிதர் பெரும் மீட்சியின் அருமைகளையும் விளக்கிச் சொல்பவள் பக்தி. விநாயகன் 64 சுமை நீங்கு படலம் காந்தாரம், உபாதிமலை படலம் இந்தளம், விசிராந்தி படலம் தக்கராகம், சிறைபடு படலம் திருத்தாண்டகம். லட்சண்ய யாத்திரிக கதைத்தலைவன் பெயர் ஆன்மீகன். விநாயகன் 66 தேம்பாவணியில் காப்பிய நாயனாக குறிப்பிடப்பட்டவர் புனித சூசை. விநாயகன் 67 தேம்பாவணியில் மரியாள் என்ற பெண்ணை பற்றியிருந்த காமப்பேயை ஓட்டியவள். விநாயகன் 68 தேம்பாவணியில் தலைமாந்தரை நீக்கி பார்த்தால் அதிகமான படலங்களில் இடம்பெறுபவர் வானவர். விநாயகன் 69 இறைவனின் செய்தியை கன்னி மரியாமிடம் சூசையிடம் எடுத்துரைத்ததாக விவிலிய திருமுறையில் குறிப்பிடப்படுபவர்கள் கேப்ரியலும் மிக்கேலும். தேம்பாவணி காப்பியத்தில் காணப்பட்ட படலங்களின் எண்ணிக்கை 36 படலங்கள். விநாயகன் 71 நபிகள் நாயகத்தின் 57 வயது வரை நடந்த நிகழ்ச்சிகளோடு சீராப்பதனம் முடிவடைகிறது. விநாயகன் 72 உமது புலவர் சீராப்பதனம் இயற்ற எந்த மார்க்கமேதியிடம் காப்பியம் இயற்ற கருப்பொருள் பெற்றார்? செய்கு சதகத்துள்ளா. விநாயகன் 73 சீராப்புராணத்தில் கடுமையிலுக்கு குளிநீர்கள் என்றும் பாவங்கள் நீங்குவதற்கு அருமருந்து என்றும் நல்ல பயன்தரு மலை என்றும் மாபெரி உலகத்திற்கு ஒரு மணிவிளக்கு என்றும் யார் பிறந்ததற்காக ஊமைகள் கூறப்படுகின்றன? நபிகள் நாயகம். விநாயகன் 74 வனசத்து இலகு செல்வியும் இவர்மனை 3 வீட்டிருந்தால் என உமது புலவர் குறிப்பிடுவது லட்சுமி. விநாயகன் 75 நுப்புவத் என்ற அரபு சொல்லின் பொருள் தீர்க்கதரிசம். விநாயகன் 76 சீராப்புராணத்தில் நபிகள் நாயகத்தின் பிறப்பும் இளமையும் தொழில் முயற்சியும் முதலில் கூறப்படும் காண்டம் விலாதத்து காண்டம். சீராப்புராண கிஜிரத் காட்டம் எத்தனை படலங்களால் ஆனது? 47. விநாயகன் 78 புறாவும் வேடனும் என்ற கதை காணப்படும் காப்பியம் தேம்பாவணி. தேம்பாவணி நகர படலத்தின் சிறப்பிக்கப்படும் நகரம் எரிசேலம். விநாயகன் 80 பாம்பின் நெஞ்சை ஒரு அழகிய செப்பு பாத்திரத்தில் வைத்து கொடுப்பதைப் போல சிற்றின்ப செய்திகளை கொடுக்கின்ற நூல் தன் நூலல்ல என்று கூறியவர் மு. மேத்தா. விநாயகன் 81 தேம்பாவணியில் இறுதி படலமாக வருவது முடிசூட்டு படலம். விநாயகன் 82 பால்ய பிரார்த்தனை, திருநாம பதிகம், அடியார்களின் ஒழுக்கம், சீவவாக்கு ஆகிய பகுதிகள் எந்த நூலில் காணப்படுகின்றன? லட்சண்ய மனோகரம். நலவெண்பாலில் நலன் அயோத்தி மன்னனுக்கு மடைத்தொழிலும் தேர்தொழிலும் பூண்டு பணியாற்றினான். அந்த மன்னன் பெயர் இருதுவண்ணன். வேதமுனியது உன் சாபத்தால்
வெங்கானில் ஆதவத்தின் வாய்ப்பட்டு அழிகின்றேன் நலவென்பாவில் எவர் கூற்று காதுகோடகன். நிறந்த நாட்டு அரசனது நலனது மாவிந்த நகர் சந்திரன் சோர்க்கு என்பனது முதனம்பதியை போன்றது என புகழேந்தி புலவர் சிறப்பிக்கின்றார். வினயன் 86. அஞ்சல் மடவனமே உன்ற நடுநிலையில் வஞ்சி அணையால் மணிநடையும். இப்பாடலில் நலன் மடவனமே என குறிப்பிடுவது அன்னப்பறவை. நற்குணமும் நாற்படையுமோ ஐம்புலனும் நல்லமைச்சர் ஆர்க்கும் செலம்புவே அணிமுரசா என நலவென்பாவில் புகழேந்தி புலவர் போற்றுவது தமையந்தி. வினாயன் 88. கொடியாடை வையமெல்லாம் கோதண்ட சாலை பொடியாடி கொன்றதெல்லாம் பொய் என தமையந்தி கூறுவது சிவன் காமனை எரித்தான் என்பது பொய். வினாயன் 89. கைகொடுத்த இவருடைய கை தொழுகை என புதுக்கவிதை மூலம் இஸ்லாத்தை நெறிப்படுத்திய கவிஞர் மூமேத்தா. வினாயன் 90. கருப்பதி இனத்தில் பிறந்து வளர்ந்தவர், நிலக்கதியாக நெடுநாள் வாழ்ந்தவர், நபிகள் நாயகம் நயன விழிகளில் பட்டதும் தொட்டதும் வைரமாயானவர் என நாயகம் ஒரு காவியத்தில் குறிப்பிடப்பட்டவர் பிலால். வினாயன் 31. சிந்தாமணிக்கு இணையான காப்பியம் என தேம்பாவணியை புகழ்ந்தவர் பூர்ணலிங்கம் பிள்ளை. களி ஒருவரை பிடித்து ஆட்டினால் என்னென்ன துன்பமெல்லாம் பட வேண்டியிருக்கும் என்பதை விரித்திருக்கும் நூல் நலவென்பா. பெருமனார் எழுத படிக்க தெரியாதவர்தான், ஆனால் இவர்தான் பூமியின் புத்தகம். இந்த புதுக்கவிதை நபிகள் நாயகம் பற்றியது. அன்னலாய் மானுடத்தின் ஆதுரையாய் வந்துரைத்த பொன்னுளியை பாட புதுக்கவிதை கொண்டு வந்தேன் எனதான் பாட வந்த காவியத்திற்கு அறிமுகம் செய்தவர் மூமேத்தா. நலவென்பாவில் நலன் தேர்ப்பாகனாக வடிவம் ஏற்றிருந்த போது பெற்ற பெயர் வாகுகன். மனதை பொன்துது மேகலை மணிவுகவே மாசடத் திகழும் ஏகாந்த இளந்தனில் புதிந்தே நானயர்ந்து இருப்ப எடுக்கவோ கோக்கோவோ என்றான். எடுக்கவோ கோக்கோவோ என கர்ணனிடம் கேட்டவன் துரியோதனன். பிறந்தபோது எங்களுக்கு அளத்தெரிந்தது, உன்னை அறிந்தபோதுதானே தொலைத்தெரிந்தது என்ற புதுக்கவிதை இடம்பெற்ற நூல் நாயகம் ஒரு காவியம். தீதியில் வரவு வரவாகுக திருநின் வரவு என ராமன் யாரை வரவேற்றான்? சூர்பனகை. சிவபெருமானை நரசிங்கத்தை அடக்க மேற்கொண்ட வடிவம் சரபேஸ்வரர் வடிவம். நாயகம் ஒரு காவியத்தில் சுட்டப்பட்ட அல் அமீன் என்றவர் நம்பிக்கை உரியவர். வணக்கம். காலேஜ் டிஆர்பி பாருங்கள், 100 கொஸ்டின் போட்டிருக்குங்க. வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.